கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 119 சங்கீதம் 104 உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமலே அநேக காரியங்களை செய்கிறோம். இன்னும் அநேக நேரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை நாம் செய்தால் வேதனைப்படுவார் என்று தெரிந்தும் செய்கிறோம். அதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தின் மூலம் நாம் உணர்வடையாததுதான். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நாம் உணர்வடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் உணர்வடைவோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் அவருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டோம். ஏனென்றால் இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய வார்த்தையினால் நான் உணர்வடைந்தேன், ஆகவே எல்லா தவறான வழிகளையும் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நடக்க நடக்க, ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்க தியானிக்க, அதன்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் அதிகமாய் வரும்போது நிச்சயம் உங்களுக்குள்ளாய் அநேக மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று முயற்சி செய்து தடுத்து நிறுத்துவதல்ல, நீங்களே இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாதபடிக்கு எளிதாய் மாறிவிட முடியும். ஆகவே இந்த நாளில் அதிகமாய் ஜெபியுங்கள். எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ஒரு உணர்வை தாரும். நீர் என்னோடு கூட பேசும்போது பொய் சொல்லாதே, மனம் திரும்ப என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை நான் கேட்டவுடன் உணர்வடைந்து உமக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடும்படியான உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபியுங்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகமாய் அவருடைய வார்த்தையில் கவனம் செலுத்துங்கள். அதிகமாய் அவருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், அதற்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். அப்படி இருக்கும்போது நாம் நம்மை அறியாமலே பாவத்தை விட்டு விலகி வருவதை நம்மால் உணர முடியும், பார்க்க முடியும். ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல் அதை தியானிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் உணர்வில்லாத இருதயம் வந்துவிடும். அந்த இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிகரமாய் செய்தால் கூட ஆண்டவர் வேதனைப்படுகிறாரே என்ற இருதயம் இல்லாமல் நாம் நம்முடைய சந்தோஷத்திற்காக ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருப்போம். அப்படி இராதபடிக்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அதிலும் உம்முடைய வார்த்தையை படிக்கும் போது அது சிறு காரியமாயிருந்தால் கூட உடனே கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு வரட்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தருவார். அப்படி அவர் உணர்வுள்ள இருதயத்தை தரும்போது நாம் பொய் வழிகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நாமாகவே எளிதாய் விலகி விடுவோம். அதற்காக பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய முயற்சி ஒன்றுதான், ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் வாசிப்பதுதான். இரண்டாவது, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதுதான். இதை நீங்கள் செய்யும் போது பாவத்தை நீங்கள் எளிதாய் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.